குட் மார்னிங் பூபதி ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் எங்க கிளம்பிட்டுனா ஃபேமிலி, எங்க சித்தி வீட்டான பாம்பு தொல்லைங்களா இருக்கோம் ஃபேமிலி. அது வந்து சரி, ஜிம்கோழி வேண்டாம்னு ஒரு 2 வாரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். எங்க பாப்பா வேற, தங்கச்சி வேற. அதான் இங்க எங்கேயும் லோக்கல்ல தேடணும், நம்ம ஊர் பன்னந்தூர்ல சரௌண்டிங்ல தேடணும், கிடைக்கல ஃபேமிலி. சரி, அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி நம்ம சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம், கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே. அதான் சந்தைக்கு கிளம்பிட்டேன். இப்போ நான் எங்க இருக்கேன்னா, கரெக்டா நம்ம பன்னந்தூர்ல இருந்து தட்ரலி இது பங்க் என்ன பண்ணுறதுன்னா, இந்தியன் ஆயில் பங்க் கிட்ட இருக்கும் பாருங்க. கரெக்டா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு சந்தை கிளம்பியாச்சு. அங்க போனா அது இல்லாம நமக்கும் ஒரு ஐடியா கிடைக்கல. நான் கோழி பிசினஸ், நாட்டுக்கோழி, அதுல ஏதாச்சும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கல. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்னும் எப்படி எடுத்து போகலாம், இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை வந்து கெயின் பண்ணிக்கலாம். சரி, அதனால வந்து போயிட்டு அப்படியே நான் வீடியோ அப்படியே ரெகுலரா அப்படியே கண்டினியூ பண்றேன். அங்க போயிட்டு என்ன எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க சார். இப்போ நம்ம வந்து கரெக்டா காரிமங்கலம் வந்து பஸ் ஸ்டாண்டு, அதாவது சந்தை வந்து உள்ளே இருக்கு. நான் அங்கேயும் போய் காட்டுறேன். கரெக்டா வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு, அதாவது காரிமங்கலம் இருக்கா, காரிமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்து நாட்டுக்கோழிங்கெல்லாம் சந்தையெல்லாம் இங்கேயே போடுவாங்க போல. சரி, அதான் இங்கே நின்றுட்டேன். இங்கே நின்று நம்ம வண்டியை சைட்ல போட்டு அப்படியே பார்க்கலாம். நமக்கு வேணுன்ற கோழியும் பார்த்துட்டு இந்த நாட்டுக்கோழியும் என்ன வேலை போகுதுன்னு அப்படியே கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கே போய் போகலாம். பாட்டி முட்டை எவ்வளவு பாட்டி? முட்டை எவ்வளவு பாட்டி? முட்டை ஒரு முட்டை 10 ரூபாவா? நாட்டுக்கோழியோட முட்டை வந்து 10 ரூபாய்க்கு சந்தையில வந்து. எக்ஸ்கியூஸ் மீ, யாரு? சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சார் பயப்படாதீங்க சார். இப்போ நான் ரொம்ப நாட்டுக்கோழி வந்து முட்டை வந்து ஒரு முட்டை வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஃபேமிலி. இங்க வந்து காரிமங்கலம் சந்தையில. நம்ம விற்கிற ஐடியா இருக்கு, வேண்டாம் இப்போதைக்கு. நாட்டுக்கோழியே ப்ராஃபிட் தான், குஞ்சு வந்து விற்றுக்கலாம். என்ன ப்ரோ? நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை. என்ன யூடியூப் சேனல். நாட்டுக்கோழி எவ்வளோ ரேட்டு கிடைக்குது? அதிகபட்சம் வந்து 1 கிலோ 550. அவரேஜா இப்போ நான் வளர்க்குறேன். வச்சுன்னா இங்கே எவ்வளோண்ணா இருக்கலாம்? 500 இருந்து 550 வரைக்கும். 500 இருந்து 550. கோழி வெயிட்டை பொறுத்து சொல்லுவோம். 3 கிலோ இருந்தா நல்லா முத்தின்னு இருந்தா 600. ஓகே, இது என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு சொல்லுங்க. நான் போய் என்ன சொல்ல போறேன்? இல்ல, வந்து சந்தைக்கு வந்து பாருங்க, நல்ல ப்ராஃபிட்டா இருக்கு. காரிமங்கலம் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு வேணா விடுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, ஓகே, சரிண்ணா வாங்க. என் சேனல் நான் போடுவேன், வீடியோ நீங்க பாருங்க. பூபதி ஃபேமிலின்னு சொல்லிட்டு. பூபதி ஃபேமிலி கூட நான் எடுத்து கொடுத்துறேன். வீடியோ இங்க எடுத்துக்கலாம். வீடியோ நான் யூடியூப் சேனல். எவ்வளோண்ணா வருது பிரைஸ்? இது சேனல் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ கரண்ட் ரேட்டு. ஓகே, 3.5 கிலோங்கள சேவல். என்ன பேருண்ணா அது பேரு? சேவல் பேரு? சேவல் பேரு நூலாஞ்சால் வருண்ணா. நூலாங்கல சேவல் வருண்ணா. 8 வருண்ணா. ஓகேண்ணா. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 3800 ரூபா. 3800. ஆமாங்க. கொட்டைண்ணா? கொட்டை வந்து பாத்தீங்கன்னா 2.5. அது மூலம்படி சேர்ந்தோம். இது எவ்வளவு? இது வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருதுங்கண்ணா. 2.5. வெயிட் வந்து 3 கிலோ. சரிங்க. வேட்டக்காரன் ஓகே ஃபேமிலி, இப்போ எல்லாமே
அங்க நம்ம நாட்டுக்கோழியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து போடுறாங்க ஃபேமிலி. எப்படின்னா வச்சுக்கோங்க, இப்ப பெருவடன் நான் சொல்லுவோம்ல, தூய பெருவடன் நாமளே சொல்லியிருக்கோம். நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் நம்ம ஊர்லயே இருந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து இங்க வந்து எப்படி சந்தையில விற்கிறாங்கன்னா வச்சுக்கோங்க ஃபேமிலி, கிலோ மேல 700 ரூபாய். ஒரு பெரியவர் இப்ப கேட்டதுக்கு வந்து கிலோ வந்து பர் கேஜிக்கு வந்து 700 ருபீஸ் அப்படி வச்சு விற்கிறாரு. கேட்டேன் ஏன்ப்பா நாட்டுக்கோழி இந்த ரேட்டுன்னு கேட்டா, இல்ல பெருவடைப்பா இது பெருவடை. அது பார்த்தா பெருவடை மாதிரி தெரியல. அவரு ஏதோ வளர்த்துருக்காரு போல ஒரு அனுபவத்துல. அவரு ஆனா அந்தந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி விற்கிறாங்க. ஒரு சேவல் கேட்டேன் ஒரு 3000 ரூபாய். சண்டை வச்சு பாத்துக்கலாம். அது என்னால வீடியோ எடுக்க முடியல. நார்மலா தான் பேசினேன். 4 ரூபாய் சொன்னாரு. அந்த மாதிரி எல்லாம் பெருவடை எல்லாம் விற்கிறாங்க. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இது ஆட்டு சந்தை. இங்க வந்து மாட்டு சந்தையும் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலி. இந்த வீடியோ வந்து நான் இப்போ என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃபேமிலி. நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃபேமிலி. பாய்.